இங்கே இருக்குது பாருங்கள் பரோட்டா. பரோட்டா மேலே தான் இந்த கறியெல்லாம் வச்சுருக்காங்க. பரோட்டா வந்து உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், அப்படிங்கப்பா பயங்கரமாக சுடுது. நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து சொல்ல போனால் அந்த கொத்து பரோட்டா அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour இங்கே தான் இருப்போம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து கடை வந்து அது எத்தனை மணி வரையும் இருக்கும் கடை? 2 மணி வரையுமா? கடை வந்து 2 மணி வரையும் வந்துருக்குமாங்க. இது என்னது பரோட்டாவா அப்போ வச்சது நீங்கள்? பரோட்டா ப்ளஸ் சால்னாவோட. அது மேலே என்ன வைக்கிறீங்க? மட்டன் சுக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா கூட அந்த சால்னா வச்சாங்க, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா. இது வந்து என்ன? ஸ்பெஷல் கிரேவியா? இந்த சின்ன பையன் வந்து ஹிந்தியில் வந்து பேசிகிட்டு இருந்தான். எங்கே அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் அப்படிங்கிறான். ராஜஸ்தான் தானே? இங்கே பாருங்கள் தமிழ் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். எப்படி தமிழ் கற்றுக்கிட்ட ராஜஸ்தான்லேருந்து? இவ்வளோ வயசு பார்த்தா சின்ன வயசு மாதிரி தான் இருக்குது. 5 வயசு கூட இருக்காது உனக்கு. தமிழ் இப்படி எங்களை மாதிரி பேசுகிற? இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதத்தில் எப்படி அவ்வளோ தமிழ் கற்றுக்கிட்ட? நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் தான் இருக்கோம். அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்காண்டி மதுரைக்கு வந்திருக்கேன். ஸோ அடுத்த இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து இன்னொரு 6 நாள் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில நாளை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு வந்திருக்கேன். என்னடா நைட் நேரத்தில் மதுரைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் நிற்கக்கூடியது அதான் சொன்னல, மதுரை இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து நிறைய சாப்பாட்டு கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக வந்து ஓப்பனில் தான் இருக்குமா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இங்கே மதுரையில் நிறைய இந்த குத்து பரோட்டா, அப்புறம் சிக்கன் பரோட்டா இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் நான் வரும்போது விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பெஸ்ட் முனியாண்டி விலாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கும் முன்னாடியே இருக்குது. ஆனால் பயங்கர கூட்டம், நல்ல ஒரு பிஸியான இருக்குது இந்த ஹோட்டலாக தெரியுது. உள்ளே போய் வாங்க பார்ப்போம். ஹோட்டல் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? மட்டன் இலை பரோட்டாவா? ஓ, இங்கே பாருங்கள், மட்டன் இலை பரோட்டா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பஸ்ஸு வெளியே வர்றதுக்கு ஆப்போசிட் சைட்லையா? இது என்னது பரோட்டாவா அப்போ வச்சது நீங்கள்? பரோட்டா ப்ளஸ் சால்னாவோட. அது மேலே என்ன வைக்கிறீங்க? மட்டன் சுக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா கூட அந்த சால்னா வச்சாங்க, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா. இது வந்து என்ன? ஸ்பெஷல் கிரேவியா? ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு பரோட்டாவை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மட்டன் சுக்கா வந்து வைக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த இங்கே இருக்குல்ல, இது வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா பரோட்டா ப்ளஸ் வந்து சால்னா. அந்த பரோட்டா கூட சால்னா போட்டு மிக்ஸ் பண்ணி இது அப்படியே வந்து நெருப்பில் வைப்பீங்களா? ஓ, கல்லுலையா? ஓ, ஓகே 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 ஓகே. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆர்டர் பண்ணி வேணால் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இவங்க வந்து நூல் போட்டு கட்டி அங்கே கொண்டு அந்த நெருப்பில் வச்சுருவாங்களாம். அங்கே பாருங்கள். ரொம்ப பெரிய கடைங்க இது. ஆனால் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு கூட்டமாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க. கூட்டம் 5 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க. 5 லட்சம் வியூவர்ஸா? இதுக்கு நீங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்களா? அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து யூடியூப் சேனல் கூடலாம் வச்சுருக்காங்களாம். ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக கேட்போம். அந்த முதல்ல பார்சல் பண்ணாங்கல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சுட்டாங்க. அந்த நல்ல ஒரு பெரிய தோசைக்கல் மாதிரி இருக்குது. அந்த சைடு பாருங்கள், பரோட்டா வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு ஆள் வந்து பரோட்டா வந்து வீசுகிறாங்க, ஒரு ஆள் வந்து இங்கே பரோட்டா போடுறாங்க. நூல் பரோட்டாவா அது? ஓ, அது வேற இது வேறையா? ஓ, சரி 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 சரி. அதாவது என்னாச்சு அப்படின்னா, இது வந்து பரோட்டா, அது வந்து நூல் பரோட்டா. அதையும் போயிட்டு காட்டுறேன். நூல் பரோட்டா ரெடி தானே? இதான் நூல் பரோட்டாவா? காட்டுங்க. இது வந்து பன் பரோட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே, பன் பரோட்டாவா அது? அது வந்து நூல் பரோட்டா அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து எடுத்து இப்படி வச்சு அங்கே பாருங்கள் அடிக்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து நூல் பரோட்டா, இது வந்து பன் பரோட்டா. நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து சொல்ல போனால் அந்த கொத்து பரோட்டா அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour இங்கே தான் இருப்போம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து கடை வந்து அது எத்தனை மணி வரையும் இருக்கும் கடை?
2 மணி வரையுமா? கடை வந்து 2 மணி வரையும் வந்துருக்குமாங்க. ஸோ அங்கே வந்து கொத்து பரோட்டா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாங்க காட்டுறேன். கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எடுத்தாந்து இங்கே வைக்கிறாங்க பாருங்க. எத்தனை பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பேருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு வச்சாங்க. ஒரு 10 பேருக்கு எதுவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 2 + வந்து 4, இதில் இருக்கிறத பார்த்தா இன்னொரு 4 பிளேட் 5 பிளேட் வரும்னு நினைக்கிறேன். அதான் 10 பேருக்கு செஞ்சுருக்காங்க. இதே நம்பர் தான் ஜிபே. அண்ணன் வந்து இங்கே பரோட்டா வந்து விசிறதுன்னு சொல்லுவாங்க. விசிறதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, அதாவது பரோட்டா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டேப்பு கொண்டு வருவாங்க, மடித்து அதை தூக்கி இந்த அண்ணன்ட்ட கொடுத்துட்றாங்க. இந்த அண்ணன் வந்து என்னென்னா அந்த தவாயில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு பரோட்டா வந்து போட்டுட்ருக்காங்க. நூல் பரோட்டா, பன் பரோட்டா, நார்மல் பரோட்டா, சிக்கன் பரோட்டா, கொத்து பரோட்டா, அப்புறம் வந்து நிறைய கறி மசாலா பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மசாலா வந்து யூஸ் பண்ணி பரோட்டாவே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து அந்த நூல் பரோட்டாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலோட அதான் டீட்டெயில்ஸ் முதலே சொன்னல, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அந்த நூல் பரோட்டா அப்படின்னு சொன்னல, அதாவது முதல்ல காமிச்சல, அது வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஏற்கனவே நம்ம வந்து ஊர்லலாம் சாப்பிட்ருக்கிறதுனால இன்னொரு இந்த மாதிரி ஒரு நூல் பரோட்டா இந்த சொல்கிறாங்கல்ல. ஆனால் இது வந்து என்ன சொன்னீங்க? இலை பரோட்டாவா? இந்த மாதிரி இலை பரோட்டா இருக்குல்ல, இது வந்து சாப்பிட்றதுக்காண்டி நான் ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது நான் முதல்ல காமிச்சிருப்பேன்ல, அந்த எப்படி அவங்க வந்து பேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா வச்சு அதுக்கு மேலே சால்னா ஊற்றி ப்ளஸ் அந்த கறியெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து சால்னாலாம் ஊற்றுனாங்க. ஸோ வாங்க, இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வாங்க இப்போ சாப்பிட்லாம். சிக்கன் இலை பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல காமிச்சல, அது வந்து சிக்கன் இலை பரோட்டா இல்லைனா வந்து மட்டன் இலை பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் பரோட்டாங்கிறது முதல்ல காமிச்சல, அது வேறு. இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இது வந்து பயங்கரமாக சுடும், ஏன்னா வந்து அடுப்பில் வச்சு இப்போ தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்படியே வச்சு எடுத்துக்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பற்றின கிளிப் தான் நான் முதலே போட்டிருந்தேன். எப்படி அப்படின்னா, இதில் வந்து கீழே வந்து ஒரு பரோட்டா சால்னாவோட வச்சு ப்ளஸ் அதில் வந்து இந்த சிக்கன்லாம் வச்சு மட்டன்லாம் வச்சு மேலே வந்து ஒரு பரோட்டா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் சுற்றினோம், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், கிட்டத்தட்ட ஒரு 78 நாள் வந்து ட்ரிப்பு போனேன். சாப்பாடும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஸோ இது கூட 2 கிரேவி கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது வந்து மசாலா கிரேவி அப்படின்னாங்க, ஒன்று வந்து சிக்கன் கிரேவி அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், 2 கிரேவி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பாருங்கள், சிக்கனு இந்த பரோட்டா கூட அந்த சால்னா சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள் பரோட்டா மேலே தான் இந்த கறியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பரோட்டா வந்து உள்ள இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், அப்படியேங்கப்பா பயங்கரமாக சுடுது.
கைஸ் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 220 ரூபாயிலேருந்து 240 ரூபா வரையும் சொன்னாங்க. அது எந்த கணக்குன்னு தெரில, என்ன கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தெரில. அங்கே நிற்கிறாருல அவரும் தான் சொன்னார். ஸோ ஒரு வேளை சிக்கனுக்கும் மட்டனுக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்குவோம். ஆனால் இதோட ரேட்டு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கீழே போடுறேன் பாருங்கள். சரி கைஸ், அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். அந்த இலை பரோட்டா வந்து சூப்பராக இருந்தது. பில்லு கொடுத்தாச்சுண்ணே. 220 ரூபா தானே? 220 ரூபா கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ அதான் நான் சாப்பிட்டேன்ல அந்த இலை பரோட்டா, அது வந்து 220 ரூபா. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே அண்ணே, வரட்டா? சரி ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ நான் வந்து ஹோட்டல் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணணும். நான் நேற்று ஒரு 11-12 மணி வரையும் vlog எடுத்தேன். vlog எடுத்துகிட்டு நேராக வந்து ரூம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்ற வழியில் இதை வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஷர்மா டார்மேட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எப்போ பார்த்தாலும் டார்மேட்ரியில் தான் தங்குறது, ஏன்னா அதுதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஷர்மா டார்மேட்ரி, அதோட ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வெறும் 200 ரூபா தான். அதாவது இது கூட கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ப்ளஸ் 12 மணி நேரம் நீங்கள் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா 350 ரூபா. 24 மணி நேரத்துக்கு 500 ரூபா தான். ரொம்பவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அதுவும் மதுரையில் இந்த மாதிரி இடத்துல ஒரு க்ரௌடான சிட்டியில் இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம், இது வந்து கோவிலுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த டார்மேட்ரிலேருந்து. ஸோ நல்லா நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, நல்லா குளிச்சாச்சு. இப்போ நம்ம இப்படியே மதுரையை வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம். நேற்று வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னால் வந்து ஒரு சின்ன கிளிப், நான் நேற்று நைட்டு தான் வந்தேன். வந்துட்டு நம்ம அந்த ஹோட்டல்லாம் நிறைய பார்த்தோம், நிறைய சாப்பிட்டோம், ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்தோம். சரி வாங்க இப்போ கோவிலுக்கு போகலாம். காலையிலே அப்படிங்கிறதுனால இந்த ரோட்டில் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. நேற்றெல்லாம் சரியான க்ரௌடாக இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து வெஸ்ட் மேரட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து கோவில் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நானும் விசாரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், நிறைய இந்த மதுரையில் ஜிகர் தண்டாலாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. நிறைய கடையெல்லாம் இருக்குது, பார்த்தேன். நேற்று நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. நான் நேற்று என்னால் 11 மணி தான், அதுக்கப்புறம் தூக்கம் தான் வருது சாப்பிட்டதுக்கப்புறம். போகிற வழியில் இளநீ கடை ஒன்று பார்த்தேங்க. விலை வந்து வெறும் 25-30 தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இளநியை வந்து சாப்பிட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இதோட இளநியோட ப்ரைஸ் வந்து 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுனால வெறும் 25-30 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இளநியை கேட்டதுக்கப்புறம் சக்குன்னு வெட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் இது ஸ்டாப் போட்டுருங்க. ஓகே, இளநீ வந்து குடிச்சாச்சு. தண்ணி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் 30 ரூபாய்க்கு வந்து இது ஓகே தான். இப்போ பாருங்கள், எந்த கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. மணி வந்து கிட்டத்தட்ட 9 மணி 9:30 ஆகிடுச்சு. இன்னும் கடை எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் எந்த வழி அப்படின்னு. கைஸ், கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அந்த ஹோட்டலில் ஒன்று பார்த்தோம்ல, அதாவது டார்மேட்ரிலேருந்து வெறும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. கரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்தாச்சு, கேட்டுகிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மேலே தெரியுதுல்ல கோபுரம், அதுதான் வந்து கோவில். கோவிலில் நிறைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் இருக்குல்ல, க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்காங்க. இப்போ நான் கோவிலுக்கும் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மேற்கு கோபுரம்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் வெஸ்ட் டவர், கீழே வந்து ஹிந்தியில் பச்சிம் டவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வழியாக நம்ம உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக நம்ம வந்து லைன் இருக்குது, அந்த லைனில் அப்படியே சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். உள்ளே எப்படியா இருந்தாலும் கேமரா எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாதுன்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு வேறு அப்படியே மதுரையை அந்த லோக்கல் ஃபுட்டு அப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். லைன் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மக்கள்லாம் போகிறவங்க அப்படியே வந்து அந்த இடத்துல செக்கிங் பாயிண்ட் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செக் பண்ணதுக்கப்புறம் நேராக வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. செப்பல் எல்லாமே வந்து இந்த சைடு நம்ம வச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், செப்பலை வந்து இந்த சைடு வச்சுட்டு நேராக வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். கைஸ், உள்ளே வந்து பேக்கு ஃபோனு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் அங்கே கொடுத்துட்டு போகிறாப்புல இருக்கும். கைஸ், நான் தான் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தான் காமிக்க முடியல, ஏன்னா பேக்கு மொபைலு கேமரா எதையுமே வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. சரி வாங்க, எப்படியே அங்கே வேறு சைடு போகலாம். ஆச்சரியமாக இருக்குங்க, இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். எல்லாமே வந்து
80 ரூபா 90 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து இளநீர் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபா 50 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் ஒரு கடையில் 20 ரூபாய்க்கு இளநீ குடித்தோமா, ஸோ அதனால் நான் இங்கே வந்து இளநீர் சர்பத் வந்து சொல்லியிருக்கேன் இந்த அக்காட்ட. அதுலேயும் 40 ரூபா 50 ரூபா அப்படிங்கிறது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய கிளாஸ் இருக்குல்ல, இதில் வந்து 50 ரூபா, இது இந்த மாதிரி சின்ன கிளாஸ் வந்து 40 ரூபா. அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இளநீர் இருக்குல்லங்க, அது வந்து இது வந்து 50 ரூபாயில் ஒன்று கொடுங்க. ஸோ அந்த இதெல்லாம் எடுத்து இதில் போட்டாங்க பாருங்க, காட்டுற பாருங்க. ஐஸ் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்கக்கா. இது போட்டது ஐஸில், இது என்னது இது? கடல் பாசியா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு இளநீ சர்பத்து. பா சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, குடிச்சாச்சு. வாங்க அப்படியே இன்னும் வந்து நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ என்னோடய பிளான் இப்போ என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரில, எங்கே போகிறது எங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானாக அப்படியே போயிட்டுருக்கேன். ஏன்னா கோவிலுக்கு வந்தேன், கோவில்லையும் உங்களுக்கு அதிகம் காட்ட முடியல, உள்ள கேமரா எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. எப்படியே போயிட்டு அந்த சைடு விளக்குத்தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொன்னாங்களே, முதல்ல மறந்துட்டேன், பேரை மறந்துட்டேன். சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ எதிர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. வந்து கோப்ரோக்கு கேமராவுக்கு பேட்ரி மாற்றிட்டு இருந்தேன். இந்த சின்ன பையன் வந்து ஹிந்தியில் வந்து பேசிகிட்டு இருந்தான். எங்கே அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் அப்படிங்கிறான். ராஜஸ்தான் தானே? இங்கே பாருங்கள் தமிழ் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். எப்படி தமிழ் கற்றுக்கிட்ட ராஜஸ்தான்லேருந்து? இவ்வளோ வயசு பார்த்தா சின்ன வயசு மாதிரி தான் இருக்குது, 5 வயசு கூட இருக்காது உனக்கு. தமிழ் இப்படி எங்களை மாதிரி பேசுகிற? இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதத்தில் எப்படி அவ்வளோ தமிழ் கற்றுக்கிட்ட தெரியுமா? இங்கே இவன் நீ உனக்கு தமிழ் தெரியுமா? ஸோ இங்கெல்லாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, பார்த்தா நம்மளை மாதிரி தமிழ் பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் இது கடை அங்கே போட்டிருக்கீங்களா? அங்கே தானே? சரி, பொம்மை எல்லாம் விற்கிறீங்களா? சரி, போய் பார்த்துட்டு போகிறேன். அப்படியே எனக்கு ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஆடியே போச்சு. எனக்கு மைண்டில் வந்து ஹிந்தியில் நம்ம வேறு எங்கே ஏதோ ஸ்டேட்டில் இருக்கமா இல்லை இங்கே தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே, நான் சும்மா பேட்டரி வந்து மாற்றிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. ஸோ இவங்க பார்த்து ஹிந்தியில் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹிந்திலேயே பேசிகிட்டு இருந்தானுங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இங்கே வந்து ஒருத்தவங்க இப்போ தான் பார்த்தேன், அவங்களும் நம்மள மாதிரியே தமிழ் பேசுகிறாங்க. அச்செல்லாம் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது அவங்கள. அவங்க வந்து நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெச்சு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரொம்ப ஒரு அழகழகான ஒரு சிலை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். சும்மா பார்க்குறேன். நானும் ராஜஸ்தானில் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன். நீங்கள் தமிழில் நல்லா பேசுவீங்களா? சூப்பராக பேசுவீங்களா? எப்படி? அதான் பார்த்தவங்கள மாதிரி நார்த் ராஜஸ்தான் மாதிரியே தெரில. நான் ராஜஸ்தான் கிடையாது, நான் தமிழ்காரர். தமிழா நீங்கள்? பழம் விற்கிறவங்களா? போச்சு போங்க, நான் ராஜஸ்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ நான் இல்லை, அந்த பசங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்களா? இல்லை, நீங்கள் உங்கள் தமிழும் பார்த்தா நான் எங்களை மாதிரி தெரிலையா? நீங்கள் வேறு எங்கேயும் வந்துருக்கீங்களா? இங்கே மதுரை தானா? இங்கே இருக்கல ஒரு கொட்டாய் மாதிரி, இங்கே தான் வந்து அவங்க வசிக்கிறாங்களாம். உள்ள வந்து நம்ம காட்ட வேணாம். அந்த ராஜஸ்தானில் நான் சொன்னல முக்காடு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த விதிமுறை வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ நம்ம பணக்காரவங்க ஏழை அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த லேடிஸோட அந்த ஃபோட்டோ வந்து இல்லை வீடியோ வந்து எடுக்கக்கூடாது. சரி வாங்க அப்படியே போயிட்டுருப்போம். அந்த லைன் ஃபுல்லாக நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்துருக்காங்க. ராஜஸ்தானா? உத்தரப்பிரதேஷா? இந்த லைனில் அங்கே இருக்கிறவங்க ராஜஸ்தான் சொன்னாங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் எல்லா அதர் ஸ்டேட்டை ஃபுல்லாக கலந்துருக்கீங்களா? கடை இருக்குது ராஜஸ்தான். தமிழ் தெரியாது. முதல் கடை அங்கே இருக்கு. ஹெல்மெட் பொம்மை கடை இருக்குது. ஹெல்மெட் கடை வச்சுருக்கீங்களா? நானும் தமிழ்நாடு தான். நானும் நிறைய இடத்துல சுற்றிருக்கேன். ஹிந்தியும் தெரியும். சரி, உங்கள் பேர்? ராஜ். உத்தரப்பிரதேசில் எங்கே? லக்னோவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த லைனில் நிறைய நார்த் இண்டியன்ஸ் கடை நிறைய இருக்கா?
சரி சரி. அது 1500. 1500 இந்த இதுவா இந்த லைனில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ கேஸ் இந்த இது இருக்குல்ல இந்த ஸ்டெச்சு இது வந்து 1500 தானே? 1500 கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரோட்டோரமாக வந்து பாருங்கள் நிறைய இடத்துல இப்படியே வந்து இந்த வட மாநிலத்தர்கள் வந்து கடை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அவங்க கடை தான். பக்கத்துலேயே அவங்க வீடுகள் இந்த சிலை செய்கிறது எல்லாமே வந்து இங்கே தான். சின்ன சின்ன இந்த மாதிரி குடிசை வீடு மாதிரி இருக்குது. இங்கே தான் வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். குபேரன் சிலை, ராதா சிலை, இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் சிலை இந்த மாதிரி. அண்ணே தமிழ் தெரியுமா? தமிழ் இல்லை, ஹிந்தி. ஹிந்தியா? எங்கேருந்து? ராஜஸ்தானா? ஸோ ஒரு வருஷம் வந்து இங்கே தான் உட்காந்து சிலை செய்வாங்களாம். இங்கே வந்து அவங்க வியாபாரம் ஓடல்னு வச்சுக்கோங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்களாம். ஆனால் இப்போ நீங்கள் சிலை தான் செஞ்சிட்ருக்கீங்களா? இவங்க வந்து ராஜஸ்தானில், நீங்கள் எங்கே? ஃப்ரேம் இருக்கா? ஆ ஃப்ரேம் இதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ராஜஸ்தானில் எங்கே அப்படின்னு கேட்டேன். ராஜஸ்தானா? ஆ ராஜஸ்தான். உங்களுக்கு ஹிந்தி தமிழ் சரியாக தெரியாதா? तमिल கொஞ்சம் கொஞ்சமா? कहाँ से राजस्थान में? कहाँ पे? पाली जिला। पाली, वो भी लड़का एक भी बोल रहा था। सब आपने साथ में ही रहते हैं क्या? ये सब राजस्थान। हाँ, यहाँ का अगर काम नहीं चला तो दूसरी जगह जाते हो? नहीं, काम चलता है राजस्थान में। नहीं यहाँ यहीं पे अगर इस जगह पे अगर काम नहीं, ये सब मूर्ति सब नहीं बिका तो दूसरे काम। मम्मी डैडी राजस्थान में खेती बाड़ी करते हैं। हाँ हाँ, मगर हाँ हम बच्चे लोग சமையல்லாம் இங்கே நீங்கள் தானே? சமையல் சமைச்சு சாப்பிட்றது? ஆ ஆ, ரொட்டி சப்ஜி தானா? இங்கே தமிழ்நாடு சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? இங்கே தோசை இட்லிலாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்களா? ஓஹோ, சப்பாத்தி மாவா? ஆ, இவன் ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் போகலையா? இங்கே தமிழ்நாட்டில் இங்கே ஸ்கூலுக்கு போகிறானா? ஆ, சரி 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 சரி. ம், பாருங்க இங்கெல்லாம் சிலை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது செஞ்சும் செய்யாத மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணல. பைக் ராஜஸ்தான் பைக்கானே? ஸோ இவங்க இந்த வீட்டில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பாட்டு கேட்குறதுக்கு ஸ்பீக்கரு, மொபைல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கரண்ட் எங்கேருந்து வருது? ஓ, சோலார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோட்டோரம் தானே வீடு கட்டியிருக்காங்க, சின்னமாக அந்த மாதிரி குடிசை போட்டிருக்காங்கல்ல. ஸோ கரண்ட்டு பப்ளிக்கு இது கிடையாது, அதனால வந்து இந்த மாதிரி சோலார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார்லேருந்து தான் ஏற்றுறீங்களா இவ்வளோ பெரிய பேட்டரிக்கு சார்ஜு? அப்பா, இந்த அக்காவும் ராஜஸ்தான் தானா? பீகார்? ஓ, பீகார் அக்கா? அந்த அக்கா ரொம்ப வெக்கப்படுறாங்க. ராஜஸ்தான், யூபி, பீகார் நிறைய ஸ்டேட் மக்கள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எந்த ஊருண்ணா? அவங்களும் உங்க ராஜஸ்தான் தானா? ஓ, ஒன்று சேம் தானா? ஒரே ஊரா? ஆஹா, இல்லை அவங்க பீகார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஓ சரி சரி, இவங்க மட்டும் வந்து பீகாரில் உள்ளவங்க. சரி, ஓகேண்ணா. ஸோ இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நான் ஒரு அந்த ஹோட்டலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஓ மை காட், தோசை வந்து வந்துருச்சு. ரொம்ப ஒரு பெரிய தோசையாக இருக்குது. இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாம்பார் சட்னி ப்ளஸ் வந்து இது என்னது தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தக்காளி சட்னி சுத்தராக கிடையாது, அவங்கள்ட்ட வரும்போது சொல்லுவோம். இது சட்னி. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த நார்த் இண்டியன்ஸு. அவனுங்கெல்லாம் தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. தோசை இட்லி எல்லாம் வந்து எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. அது ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி தோசை இதெல்லாம் வந்து சுடுறது வந்து இங்கே தமிழ்காரங்க. அங்கே உள்ளவங்க எப்படின்னா, நார்த் இண்டியன்ஸ் வந்து தோசை வந்து செஞ்சு கொடுப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி செய்கிறதுனே தெரியாது. அதனால் வந்து ஓவராலாக வந்து தோசைக்கான அந்த பேரே வந்து கெட்ட பேராக போயிடுச்சு.
நான் சொல்லியிருந்தால மதுரையில் இங்கே வந்து ஜிகர்தண்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் கடை. இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டில், அதாவது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ இவங்க ஜிகர்தண்டா குடித்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரில. அதாவது உடல் உஷ்ணத்தை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு நன்கு வளர்ச்சி கிடைக்கும், உயிரணுக்கள் அதிகரிக்கும், புகைப்பிடித்தல் ஏற்படும் நிக்கோடின் கரையை அகற்றும் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரிலப்பா நமக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு ஜிகர்தண்டா. ஸோ இதில் ரேட்டு கூட போட்டிருக்காங்க 90 அப்படின்னு சொல்லி போட்டு அதை கிராஸ் பண்ணிவிட்டு 60 மட்டும் போட்டிருக்காங்க. 60 ரூபான்னு நினைக்கிறேன். ஜிகர்தண்டா சூப்பராக இருந்துச்சு, குடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 60 ரூபா தான். இப்போ நான் பஸ் ஏறி நேராக வந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.